மழை காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம கோதுமையை முழுசாக வாங்கி திரித்து வச்சாலோ இல்லை பாக்கெட்டில் நம்ம மொத்தமாக 2 கிலோ 3 கிலோன்னு வாங்கி ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலோ அந்த மாவில் பூச்சி வண்டு வராமல் இருக்கிறதுக்காண்டி டிப்ஸு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கோதுமை மாவு தட்டி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஏர் டைட்டாக இருக்கிற பாக்ஸ் எடுத்துக்கலாம். கோதுமை மாவை தட்டிட்டு எடையாக கொஞ்சம் பிரியாணி இலை போட்டு வச்சோன்னா வண்டு வராது. நான் சொல்கிற டிப்ஸில் நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டு வச்சாலே போதும். நான் என்னெல்லாம் போட்டு வச்சா வண்டு வராதுங்கிறது தான் ஷேர் பண்ண போகிறேன். அப்பப்போ கோதுமை மாவு தட்டிகிட்டு இருக்கும் போதே நம்ம தூள் உப்பு கொஞ்சம் கோதுமை மாவோட நம்ம கலந்து வச்சுக்கிட்டனாலும் பூச்சி எதுவுமே வராது. சுக்கு அல்லது நல்ல ஈரமே இல்லாத இஞ்சி துண்டு அதையும் நம்ம கோதுமை மாவு பாக்ஸ்குள்ளே வச்சிட்டினாலும் அந்த காட்டத்துக்கு பூச்சி எதுவுமே வராது. அப்படியே இல்லைன்னா நம்ம வீட்டில் கல்லுப்பு இருந்துச்சுன்னா நல்ல ஒரு வெள்ளை துணியை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பை வச்சு கட்டிட்டு நம்ம எந்த பாக்ஸில் கோதுமை மாவு போட்டு வைக்கிறோமோ அந்த பாக்ஸ்குள்ளே உள்ளே போட்டுட்டு நம்ம கோதுமை மாவு தட்டி வச்சாலும் பூச்சி வண்டு எதுவுமே வராது. கோதுமை மாவு வச்சுருக்கிற டப்பாவுக்கு வெளி பக்கத்தில் கிராம்பு வச்சுட்டுனா எறும்பு போகாது. இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.